பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, தைத்திருநாளின் முதல் நாளில் தமிழர்கள் கடவுள் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் தங்களது அறுவடையின் முதல் பலனை இறைவனுக்கு கொடுத்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இனிமையான உணவை கடவுளுக்கு படையலாக படைத்து நன்றி சொல்லக்கூடிய நாள் இந்த தை திருநாள். கடவுள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமல்ல, கடவுள் தனது படைப்பை இன்னும் பல மடங்கு பெருகச் செய்வதற்கு துணையாக கொடுத்திருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய திருநாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. நிலத்தை பண்படுத்தி அதை வளப்படுத்தி அதில் வரக்கூடிய விளைச்சலை எப்பொழுதுமே அது முதல் பலன் கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தமாக வேண்டும் என்ற உணர்வுகளோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் மட்டுமல்ல, இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை பெற்று வந்து கானா நாட்டிலே குடியேறி தங்களது நிலங்களை வளப்படுத்தி கொண்ட பொழுது அவர்களும் நன்றியின் விழா, அறுவடையின் விழா என்று சொல்லி விழா எடுத்து இறைவனுக்கு நன்றி புகழ் சொல்லி தங்களது அறுவடையின் முதல் பலனை காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த மகிழ்ச்சியான நன்றியின் பெருவிழா நாளிலே உழவு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எத்தனையோ விவசாயிகள் இன்று உழவு தொழில் மறைந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மழை இல்லாமல் தங்களது விவசாயத்திற்கு ஏற்ற பலன் கிடைக்காத நிலையிலே இன்று உழவு தொழில் மங்கி போய்விட்டது. இருந்தாலும் இன்று நிலத்தை பண்படுத்துவதற்கு இயந்திரங்கள் வந்துவிட்டாலும் கூட தங்களது வியர்வையும் நிலத்திலே பதிய வைத்து இன்று அறுவடையை விளையச் செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்பதுதான் இன்னும் இந்த தமிழர்களுக்கே உரிய நன்றி உணர்வை காட்டுகிற இந்த தை திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் தமிழர் தினம் பொங்கல் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கரவொலி எழுப்பி ஒருவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து கை கொடுத்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
நம்முடைய உள்ளம், நம்முடைய மனம், நம்முடைய குடும்பமும் இதே மகிழ்ச்சியில் திளைத்திட ஆண்டவருடைய ஆசிரை வேண்டி இந்த கல்வாரி திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை ரட்சியும். ஆவியே, என்னை பலப்படுத்தும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் வாழ்வோரை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக தூதர்களை புகழுகிறோம், மன்னக மீட்பரை புகழுகிறோம். நீதியின் தேவனை புகழுகிறோம், மன்னாதி மன்னரை புகழுகிறோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தை மகனை போற்றுகிறோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகிறோம். அன்பின் ஊற்றினை போற்றுகிறோம், திருச்சபை காவலரை போற்றுகிறோம். ஆ ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணையும் மண்ணையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மீது நம்பிக்கை வைத்து
உம்மை நாடி வந்துள்ள எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். போர்களும் கலகங்களும் குழப்பங்களும் உமது பேராற்றலால் ஓய்ந்திடவும், உலகில் நிலையான உறவு நிலை உருவாகிடவும், இவ்வாறு உமது உண்மையான அமைதி நிலவவும் அருள் தாரும். உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உன் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 3 முதல் 10 முடிய மற்றும் 19. அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உன் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தெய்வம் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். இறைவா, நீ என்னை கைவிடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே.
உயிரை சிதைக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். இரண்டாம் வாசகம். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 13 முதல் 15 மற்றும் 17 20 வரை. சகோதர சகோதரிகளே, உடல் பரத்துமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கு உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கின்றனர். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியாவை, அதாவது அருள் பொழிவு பெற்றவரை கண்டோம். அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 35 முதல் 42 வரை. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி,
நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி.